இந்த வீடியோ வந்துட்டு சோலோவாக, அதாவது தனியாக இந்த உலகம் பூரா சுற்றி பார்க்கணும், இந்த இந்தியா பூரா நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. நான் வந்து ரேண்டமாக நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆச்சு. அது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து உலகம் பூரா அட்லீஸ்ட் பாதி இடத்தையாவது நான் சுற்றி பார்த்துடணுன்ற ஒரு ஆசை இருக்குது, ஆஸ் எ சோலோ ட்ராவலராக. அதுவும் வந்து பைக்கில். அது என் பைக்காக இருக்கட்டும், இல்லை வெளியூருக்கு போனால் ரெண்டட் பைக்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் சுச்சுவேஷன். ஆனால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? காசு. அந்த காசு வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு இப்போ உலகம் போயிட்டுருக்குல்ல. ஸோ நம்மளும் ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி சுற்றி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு போனோன்னா காசு தேவை. அந்த காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு வயசுக்கு ஒரு 30 ஏஜ் 35 ஏஜ் வந்ததுக்கப்புறம் உட்காந்து இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 20ஸ்லேயே, ஒரு 22 ஏஜ்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்வம், ஸ்பார்க் வரும்ல. நம்ம வந்து உலகம் பூரா சுற்றி பார்க்கணும், மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை வந்து பேக் பேக்கிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பேக் பேக்கராக சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு வந்து விஷன் மட்டும் இருந்தால் போதாது, கையில் காசும் வேணும். ஸோ நீங்கள் வந்து அந்த 20 ஏஜில் 20ஸ்ல வந்து நீங்கள் வந்து அதோட சிந்தனை உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சுனாலே அப்பத்துலேருந்தே ஏதாவது ஒரு ஜாப், உங்களுக்கு பிடிச்ச ஜாப், பிடிக்காத ஜாப், ஏதாவது ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேடினா கிடைக்கும். அந்த ஜாபில் போய்ட்டு, இல்லை ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ஒரு வகையில் மணி ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்பத்துலேருந்தே உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் வந்து சுற்றி இருக்க லொக்காலிட்டிஸ்லேயும் சுற்றி பாருங்கள், லோக்கலாக. ஸோ லோக்கலாக இருக்கிற இடங்களையும் சுற்றி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காசு அப்பப்போ ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்போம், சேவிங்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரு 30 ஏஜ் அந்த மாதிரி வரும்போது உங்கள்கிட்ட ஒரு பிளென்டி ஆஃப் மணி இருக்கும், நிறைய மணி இருக்கும், நீங்கள் சேவ் பண்ண மணி இருக்கும். அதை வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் நினச்ச விஷனில் பாதியாவது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு இப்போ தான் என்னோடய மைண்ட் ஓப்பன் ஆகுது. நம்ம வந்து நமக்கு தோன்றப்போ நம்ம வந்துட்டு மணி சேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் உங்களோட விஷன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ அது தோணுதோ அப்போத்துலேருந்து மணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் உங்களால் உங்களோட விஷனை அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ட்ராவலிங் மட்டும் இல்லை, எல்லா உங்களோட விஷன்ஸையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ திங்க் அபவுட் இட். ஆல் தி பெஸ்ட்.